ஹலோ. இந்த எதிர்நீச்சல் கான்செப்ட் தெரியுமா உங்களுக்கு? எதிர்நீச்சல் படம் பார்த்துருக்கீங்களா? இப்போ எதிர்நீச்சல்னு ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு வேர்டு. ஸோ எதிர்நீச்சல் அப்படிங்கிறப்போ நம்ம இப்படி அலை அடிக்கும். நம்ம அதுக்கு ரிவர்ஸாக நீச்சல் போட்டுகிட்டே வரணும். கரெக்டா? ஸோ இப்படி ஆ கரெக்டு தான். ஆமாம். அலை இப்படி இப்படி அடிக்கும். நம்ம இப்படி போவோம். ஸோ நமக்கு அலை அப்படியே போனால் மட்டும்தான் நமக்கு ஈஸியாக போக முடியும். ஆனால் அலை இப்படி வந்தால் நமக்கு பேக்கில் தள்ளும். ஆனாலும் நம்ம இப்படி போட்டு போட்டு போனால் மட்டும்தான் நம்மளால் அந்த போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். ஸோ அதை தான் எதிர்நீச்சல்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அது ஒரு சூப்பரான விஷயம். என்ன அப்படின்னா, இந்த கான்ஷியஸ் நம்மளோட கான்ஷியஸ் இவ்வளோ நாள் ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். நீங்கள் ஒன்று ஆசைப்படுறீங்க. ஆசைப்பட்டதுமே வாவ் சூப்பர், இவ ஆசைப்பட்டுட்டா, இன்றைக்கே இதை கொடுத்துடணும் அப்படின்லாம் உடனே உங்களுக்கு தராது. இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு ஸ்டேட்டில் இருந்தீங்க இல்லையா, அந்த ஸ்டேட் படி தான் அது போகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு அகெயின்ஸ்டாக எதிர்நீச்சல் போடணும். நான் இவ்வளோ நாள் கம்ஃபர்ட்டாக ஜாலியாக தூங்கி முழிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு இந்த விஷயம் தேவைப்படுது. எனக்கு இந்த வீடு வாங்கணும். ஆனால் எனக்கு நான் இவ்வளோ நாள் ஜாலியாக தூங்கி முழிச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தனால எனக்கு அது வேணும்னே தோணலை. இப்போ வேணும்னு தோணுது. நீ யூனிவர்ஸ் எனக்கு கொடுக்கணும், நீங்கள் சொன்னதுமே அது தரணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதுக்கு எகெயின்ஸ்டாக எதிர்நீச்சல் போடணும். விச் மீன்ஸ் இவ்வளோ நாள் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் மொபைலை நல்லா ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இவ்வளோ நாள் நல்லா தூங்கி முழிச்சிட்டு எழும்பியிருப்பீங்க. எல்லாம் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, லைஃபே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் மீண்டு வரணுன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணித்தான் ஆகணும். ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி என்ன அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் நினச்சதெல்லாம் கிடைக்கணும்னா உங்கள் தாட்ஸ் அதுக்கேற்றபடி அலைண்டாக இருக்கணும். அலைண்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு நினைக்கிறதெல்லாம் கிடைக்கும். ஸோ அப்படி நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா, நம்ம இவ்வளோ நாள் நம்ம ஒரு மைண்டை க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஒரு கான்ஷியஸ் மைண்டு. இப்போ ஒரு லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. லேண்டில் இவ்வளோ நாள் நீங்கள் குப்பையாக போட்டுகிட்டே இருந்தீங்க. அந்த சோஷியல் மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்து சொந்த கதை சோக கதை எல்லாம் கேட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ என்ன யோசிக்கிறீங்க? அந்த லேண்டை நான் கிளியர் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு வாழை மரம் நடணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பழைய அழுக்கு எல்லாமே கிளியர் பண்ணணும். அப்போ உடனே நமக்கு கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா, அது உடனே நம்ம அடுத்தது குண்டு தோண்டி வச்சிடலாம். ஆனால் நம்ம கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, அது அப்படி கிடையாது. உடனே நீ எல்லா குப்பையும் போ அப்படின்னு சொன்னால் போகாது. we should give time and we should put the more effort towards it. அதாவது அதுக்கு அகெயின்ஸ்டாக இவ்வளோ நாள் நம்ம ஒரு தாட்டில் ஓடிட்டு இருந்தோம்ல, அதே தாட்டை வச்சுக்கிட்டு, அதாவது அதே மாதிரி தூங்கி முழிச்சிட்டு, அதே மாதிரி நம்ம பண்ண ரொட்டீன் எல்லாம் பண்ணிவிட்டு, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு எனக்கு இது வேணும்னு கேட்டால் கிடைக்காது. நம்ம அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு எதிர்நீச்சல் போடணும். அதாவது ரொட்டீனை மாற்றணும். இந்த சோஷியல் மீடியா ஸ்க்ராலிங்கை ஸ்டாப் பண்ணணும். எல்லாருக்கிட்டையும் சொந்த கதை சோக கதை பேசி நம்ம மைண்டுக்குள்ளே அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதை நிப்பாட்டணும். ஒரு எஃபர்ட்டை போடணும். இது எல்லாம் பண்ணுறப்போ மட்டும்தான் நமக்கு அதாவது அந்த எதிர்நீச்சலை போடுறப்ப தான் நமக்கு கிடைக்கிறது கிடைக்கும். ஸோ நம்ம எல்லாம் மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் வேணும்னு கேட்குறோம். அதை இத்தனை வாட்டி எழுதுனா, இல்லை விஷுவலைஸ் பண்ணால், இல்லை ஸ்கிரிப்ட் பண்ணால் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். கிடையாது. என்னன்னா, இப்போ நம்ம யோசிக்கிறதும் மேனிஃபெஸ்ட் ஆகும். இப்போ நான் பேசுகிறது மேனிஃபெஸ்ட் ஆகும். இப்போ நீங்கள் மொபைலில் பார்க்குறது மேனிஃபெஸ்ட் ஆகும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேசுவீங்கல்ல, உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை நடந்துச்சு, என் வீட்லேயும் இப்படி தான் நடந்துச்சு. அப்புறம் அவங்க அவங்க பக்கத்து வீட்டில் அவங்க ஃப்ரெண்டுக்கு நடந்தது எல்லாத்தையும் சேர்த்து கேட்குறீங்கல்ல, இது எல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது நீங்கள் நம்பினாதான், நீங்கள் அதை பற்றி யோசிச்சாதான் அப்படின்லாம் கிடையாது. இந்த எலக்ட்ரிசிட்டி இருக்குல்ல, எலக்ட்ரிசிட்டியை பற்றி நீங்கள் அதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி, பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், ஏசி வால்டேஜ், டிசி வால்டேஜ் இதெல்லாம் தெரியணும்னு கிடையாது. நீங்கள் சுவிட்சை போட்டால் லைட்டு பற்றும். இவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சாலே என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த சுவிட்சை அனுபவிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் லா ஆஃப் அட்ராக்ஷனும். நீங்கள் அதை நம்பணும், அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கணும், இது பண்ணால் இது கிடைக்கும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அப்பப்போ என்னென்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அப்பப்போ அது மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே இருக்கும்.
இந்த லா வந்துட்டு எல்லாருக்கும் பொது. நம்புறவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்பாதவங்களுக்குன்னு இல்ல. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, இத பத்தி பேசவே மாட்டேன். இது வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்றவங்களும், இது வந்துட்டு நம்ம எனக்கு எலக்ட்ரிசிட்டி நான் நம்ப மாட்டேன். எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொன்னாலுமே, அது வந்துட்டு நமக்கு லைட் வந்து தேவை தானே! அதே மாதிரி தான். அது தானா நடக்கும். எனக்கு மழை வேணாம் அப்படின்னாலும் மழை வரும்ல. அந்த மாரி தான் இது வந்து லா. நம்ம யாராலயும் நிப்பாட்ட முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்போ, ஸோ நமக்கு அது எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ண தெரியணும். அவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த ஆன் பண்ணா லைட் வரும் அப்படின்னு தெரியுது. ஆஃப் பண்ணா அந்த லைட் ஆஃப் ஆகும் அப்படின்னு தெரியுதுல்ல. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணா நமக்கு என்ன நடக்கும்? என்ன பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன கத்துக்க தான் செய்யணுமே தவிர, அத பத்தி நான் நம்புனா எனக்கு இது கிடைக்கும். இப்ப நான் நம்பல. அதனால நான் அத பத்தி யோசிக்கவே இல்ல. நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அது நீங்க எப்பப்ப என்னென்ன தாட்ட உள்ள ஏத்திட்டே இருக்கீங்களோ, அதுக்கேத்தபடி அது வெளிய அவுட்புட்ட குடுத்துட்டே இருக்கும். ஸோ, மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நத்திங் பட் எமோஷ்னலி உங்க தாட்டு கூட எது அலைன் ஆயிடுச்சோ அது நடந்துரும். ஸோ, இப்போ உங்களுக்கு கன்டினியூஸா பிரச்சனையா நடந்துட்டு இருக்குன்னா, நீங்க ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க. யார்கிட்டலாம் உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க? நீங்க மீடியால எந்த மாதிரி நியூஸ நெறைய கன்சியூம் பண்ணீங்க? இல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு நடந்த பிரச்சனைக்கு நீங்க ஃபுல்லா கூட போயிருந்தீங்களா? எல்லாமே நீங்க ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி உள்ளத யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆனதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ உங்களுக்கு எல்லாமே நல்லது நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, 3 மந்த்ஸ் முன்னாடி நீங்க என்ன எஃபர்ட்லாம் போட்டீங்க? என்னெல்லாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு உங்க லைஃப்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஏன் உங்களுக்கு இது நடந்துச்சுன்னு தெரிஞ்சிரும். ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். இப்ப செய்றதுக்கான விளைவுகள் ஒரு 3 மந்த்ஸ்ல நமக்கு கிடைச்சிரும். இப்ப செடி வச்சதும் அடுத்த நாளே அது பூத்துருமா? கிடையாதுல்ல. அதுக்கு தண்ணி ஊத்தணும், உரம் வைக்கணும், எல்லாம் பண்ணி தான் அது கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு போடுற தாட்டு நாளைக்கே முளைச்சு எல்லாம் கிடைச்சுமான்னு கேட்டா கிடையாது. அது அதுக்கான டைம் எடுத்துக்கும். எல்லாம் பண்ணும். இந்த சீக்ரெட்ல சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒருத்தன் வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து யானைன்னு நெனச்சா யானை வந்து நிக்குமா? வீட்டுக்குள்ள யானை நின்னா என்ன ஆகும்? அவனுக்கு வீட்டிலேயே இருக்க முடியாது, வாழ முடியாது. ஸோ யூனிவர்ஸ் அதுக்கான டைம எடுத்துக்கும். நீ என்ன இத உள்ள போட்டியோ, அத நீ சில டைம் மாத்துவ. அதுக்கு அத விட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எமோஷன் நீ குடுக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு போட்ட எமோஷன் வந்து சப்ரஸ் ஆயிரும். ஸோ எதுக்கு மோர் பவர் இருக்கோ, அது வந்து வந்துட்டே இருக்கும். அவ்வளோதான் விஷயம். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். நம்ம பேசலாம். நெறைய பேசலாம். தேங்க் யூ.